வணக்கம். இன்னைக்கு மருத்துவ குறிப்புல எதை பத்தி பேச போறோம்னா வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறி. நம்ம அன்றாடம் வீடுகளில் உபயோகப்படுத்துற காய்கறியில இருக்கிற மருத்துவ குணங்களை பத்தி இன்னைக்கு பேச போறோம். வெஜிடபிள்ஸ் எப்பயுமே உடம்புக்கு நல்லது, நல்ல ஹெல்த் கொடுக்கணும், நல்ல சக்தி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டெய்லி சாப்பிடுவோம், பட் அது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதை பத்தி இப்ப கொஞ்சம் பேசுவோம். பாகற்காய்னா நல்ல கசப்பு தன்மை இருக்கும், ஆனா நிறைய பேர் சாப்பிட வேணாம் மாட்டோம் அப்படின்னுவாங்க. பட் அது நிறைய மருத்துவ குணங்கள் பாகற்காயில இருக்கு. இதுல விட்டமின் பி, விட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம் சத்தெல்லாம் இருக்கு. வயிற்றுல உள்ள பூச்சி புழுக்கள்லாம் அழியும். மூலவியாதி, கல்லடைப்பு இதுக்கெல்லாம் நல்ல மருந்து. பாகற்காயை விட பாகற்காயின் இலையில அதிக மருத்துவ குணங்கள் உள்ளன. பாகற்காயோட இலைய சாறு எடுத்து டெய்லி குடிச்சு வந்தோம்னா நோய்கள் எதுவுமே வராது. நீரிழிவு நோய்க்கு இது நல்ல ஒரு மருந்து. ரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையின் அளவை பாகற்காய் குறைக்கும். டெய்லி பாகற்காய் ஜூஸ் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய் இதெல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்கும். அடுத்து வெள்ளரி, குறைவான கலோரி உள்ளது. இதுல விட்டமின் பி, விட்டமின் சி இருக்கு. கண் பொங்குதல், உடல் சூடு, மலக்கட்டு இதெல்லாம் சரியாகும். சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக கல் அடைப்பு, மூளைச்சூடு, மூலவியாதி இதுக்கெல்லாம் நல்ல மருந்து. உடல் பருமன், உடல் தொப்பை, மூட்டு வலி இதெல்லாம் குறைக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு அவசியமான உணவு. பச்சையாக சாப்பிடுறதை விட ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பித்த நீர், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இதை சாப்பிடறதுனால சரியா. கேரட்டை நன்கு கழுவி துருவி மிக்சியில அரைத்து சாறு எடுத்து அதனுடன் தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து அதனுடன் ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு வரலாம். புற்றுநோயை கட்டுப்படுத்த கேரட் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் உள்ள கரோட்டின் சத்தானது புற்றுநோயை எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. குடல் புண், வயிற்று வலிக்கு கேரட் சாறு நல்ல மருந்து. கேரட் சாறினை சர்க்கரை மற்றும் உப்பு எதுவுமின்றி சாப்பிட்டு வந்தா வாய் துர்நாற்றம் குறையும். நார்சத்து அதிகம் உள்ளதால் ஜீரண சக்தியை தூண்டி உணவை செரிக்க வைக்கிறது. கேரட் நல்ல ஒரு கண்ணு மருந்து. மாலைக்கண் நோயெல்லாம் அதனால போகும். வாயு தொல்லை, மூட்டு வலி இதெல்லாம் சரியாகும். அடுத்து பீட்ரூட், உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இது மலச்சிக்கலை போக்கும், ரத்த சோகை, உடல் எடை சரியாகும். புற்றுநோய்க்கு நல்ல மருந்து. சிறுநீரக எரிச்சலை குறைக்கும், ஜீரண சக்தியை கொடுக்கும். பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சை சாற்றில் தேய்த்து உண்டு வர ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அதிகமாகும். பீட்ரூட் சாறை மூக்கால் உறிஞ்ச தலைவலி, பல்வலி இதெல்லாம் சரியாகும். முள்ளங்கி நல்ல குளிர்ச்சி தரும். வயிற்று எரிச்சல், வாதம், சுவாச காசம், கபநோய், இருமல் இதெல்லாம் சரியாகும். முள்ளங்கி சாற்றை 30 மில்லி காலை மாலை சாப்பிட சிறுநீர் கோளாறுகள் எல்லாம் சரியாயிடும். பீன்ஸ், நீரிழிவு, இதய வியாதிகளுக்கு ரொம்ப நல்லது பீன்ஸ். தொடர்ந்து சோயா பீன்ஸ் உணவுகளை சாப்பிட்டு வந்தால் அது கொழுப்பை குறைப்பதுடன் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை கட்டுக்குள் வைக்கும். சுண்டை, காசம், இருமல், மூளைச்சூட்டை குறைக்கிறது. சுண்டைக்காயை சிட்ராமணக்கு எண்ணெய் விட்டு வறுத்து உப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை பொடித்து போட்டு உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மூலம், மந்தம், செரிக்காமல் இருப்பது இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துற காய்கறிகள் தான். இதோட மருத்துவ பயன்கள்லாம் பார்த்தோம். இதை உபயோகித்து நல்ல பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.